நம்மளுக்கு பிடிச்சவங்க இறந்து போயிட்டாங்கன்னா, அந்த சோகத்திலேயே அவங்களையே நெனச்சு நெனச்சு திரும்ப வரமாட்டாங்களான்னு யோசிப்போம். ஆனா, அப்படி நடக்காது. அதுதான் நேச்சர். லெட் இட் கோ தான். அப்படி இறந்த ஒருத்தர திரும்ப வர வைக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் த சரண்டர். படத்துடைய கதை என்னன்னா, இறந்து போன கணவரான ராபர்ட்ட திரும்ப வர வைக்கிறதுக்காக மனைவி பார்பரா பில்லி சூனியம், பிளாக் மேஜிக், ரிச்சுவல்னு இதையெல்லாம் நம்ப தொடங்குறாங்க. இதை பத்தி எல்லாம் தன்னுடைய மகளான மேகன் கிட்ட சொல்லி கன்வின்ஸ்ட் பண்றாங்க. நம்ம மேகனும் வேற வழி இல்லாம கன்வின்ஸ்ட் ஆகி இவங்க சொல்லக்கூடிய ரிச்சுவல்ல கலந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ரிச்சுவல்ல என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு தரமான படம். ஓப்பனிங் சீன்லயே ஆடியன்ஸை உள்ள இழுத்துட்டானுங்க. அந்த அளவுக்கு அந்த சீன் ஹெவியா இருக்கும். படம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே கதைக்குள்ள போயிடுது. எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகவே இல்லை. என்ன தேவையோ அதை அப்படியே எடுத்திருக்காங்க. வேற எதுவுமே எக்ஸ்ட்ராவா ஒரு சீன் கூட இல்லை. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருந்தது படம். பார்பராவா நடிச்ச கேட் பல்டன் வந்து பட்டையை கிளப்பியிருக்காங்க. சின்ன சின்ன நியூவான்ஸ் எல்லாம் அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவர் சாவாரா மாட்டாரான்னு தெரியாம இவங்களை பார்த்துட்டே இருந்து டயர்டாகி படுத்து தூங்கிடுவாங்க. அப்போ வந்து மேகன் வந்து இவங்களை எழுப்புவாங்க. அப்படியே அது வந்து ஒரு மாதிரி எந்திரிப்பாங்க. சூப்பரா இருக்கும் அந்த சீனு. அதுதான் வந்துட்டு டீட்டெயிலுங்கிறது. சின்ன டைமிங் மிஸ் ஆயிருந்தாலும் அது வந்து ஆக்டிங் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் மேகனா நடிச்ச கால்பி நின்ஃபையும் பிரில்லியண்டா பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ராபர்ட் இறந்தோன்னே ஒரு மிஸ்ட்ரி மேன் வருவாரு. அவர் தான் இந்த ரிச்சுவலுக்கெல்லாம் குரு மாதிரி. ஏன்னா பார்பரா வந்து இவர் சொல்லி தான் எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த ராபர்ட் இருந்த ரூம்ல இருக்கிற அவங்களுடைய பிலாங்ஸ் எல்லாத்தையும் வந்து எரிக்கணும்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதனால பார்பராவும் மேகனும் சேர்ந்து அந்த அவருடைய பிலாங்கிங்ஸ் எல்லாம் வந்து எரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ மேகன் வந்து இவர் ரூம்குள்ள வந்து எல்லா கண்ணாடியும் வந்துட்டு துணி போட்டு மூடுவாங்க. அதுல ஒரு சீன் வரும், பிரில்லியண்டா இருக்கும். ஒரு சக்க ஹாரர், அது கண்ணு மட்டும் தெரியும், பயங்கரமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் அந்த மிஸ்ட்ரி மேன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரவுண்டா ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சு அதுக்குள்ள வந்து ராபர்ட்டோட பாடியை வச்சு இவங்க 3 பேரும் உள்ள உட்காந்து ரிச்சுவல் நடக்கும். பட் ஆனா நினைச்ச மாதிரி ரிச்சுவல் நடக்காது. அதுதான் அங்கதான் வந்து அப்படியே ஆப்போசிட்டா தப்பா போயிடும். அதுதான் இந்த படத்தோடைய ட்விஸ்டே. அது என்னங்கிறதெல்லாம் நீங்க படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அது சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃப் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த படத்துல வந்து தேவையில்லாத சீனே எதுவுமே இல்லை. எல்லாமே பக்காவா இருக்குது. என்னன்னா இந்த சர்க்கிள்குள்ள இருப்பாங்க. அப்போ வந்து அந்த ரிச்சுவல் குரு வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் பாதானிக்கா மாதிரி ஒன்று தருவாரு. அது சாப்பிட்டா இவங்களுக்கு போதை ஆயிடும். அந்த போதையில தான் இவங்களுடைய விரலையெல்லாம் அவர் வெட்டுவாரு. ஆனா அது எப்படியும் மிஸ் ஆகி இவர் வெளியே போயிடுவாரு. அதாவது ஓப்பனிங் சீன்ல பேர் போடும்போது வரக்கூடிய அந்த சீனும் இந்த சீனும் கனெக்ட் ஆகும். அப்படிதான் வந்து வரும். அது அட்டகாசமான சீன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே டார்க்கா தான் இருக்கும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா மேகன் மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா அது அந்த மாதிரி தான் போகும். அதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேகனும் இந்த ரிச்சுவல்ல இருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா எப்படி வரணும் என்னங்கிறதெல்லாம் தெரியாது. தெரிஞ்ச ஒருத்தரே பார்த்தீங்கன்னா அந்த ரிச்சுவல் குரு தான். அவரும் வந்துட்டு காணும். அப்படி இருக்கும்போது இவ அந்த ரவுண்டுக்குள்ளேயே தான் இருப்பா. அங்க சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடக்கும். சூப்பரா இருக்கும். ஒரு கட்டத்துல என்னன்னா இந்த டைம் டிராவல் பேரடாக்ஸ் இது வரும்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி தான் வந்துச்சு. இவங்க வந்து இதை உடச்சி கீழே போவாங்க. அங்க போனோன்னு ஒரு சாங் ஒன்று பிளே ஆகும். சிம்பிளி ஆசம், சூப்பரா இருந்தது. அங்க போனோன்னு இவங்க பாத்தீங்கன்னா அந்த பழசுக்கு போவாங்க, சைல்ட்ஹுட்டுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸுமே சூப்பரா இருந்தது. ஏன்னா நேச்சர் அதுதான். என்னன்னா இறந்தவங்க திரும்ப வரமாட்டாங்க. அதுதான் நேச்சர். நம்ம இறந்தவங்களை தேடி ஏதாவது பண்ணணும்னா அதோட கான்சிக்வன்ஸை நம்ம தான் வந்து அனுபவிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இருக்கும்போதே வந்துட்டு எல்லாத்தையுமே லவ் பண்றது தான் பெஸ்ட். அது இல்லாதப்பதான் தெரியும். அந்த மாதிரி தான் இந்த இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்செப்டும் இருக்கு. இந்த படமும் இதைத்தான் சொல்லுது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அந்த ஹாரருக்கே உண்டான அந்த தீம்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. படம் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே தான் நடக்கும், வேற எங்கேயுமே போகாது. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பின்னாடி பேக்ராப் ஃபுல்லாக டார்க்காகவே தான் இருக்கும். இவங்க மட்டுமே தான், மேகன் மட்டுமே தான் தெரியுவாங்க. அதெல்லாம் கேமரா ஒர்க்லாம் அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. படம் எங்கேயுமே போர் அடிக்கல. நிறையா உங்களுக்கு வந்து கோரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்கு. அது படம் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். நிறைய ஹாரர்ஸ், ஜம்ப் ஸ்கேர்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நல்லா கதையோட இருக்குது ஹாரர். அது வந்து நல்லாவே கனெக்ட் ஆயிருந்தது. அதே மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேசும்போது சரி, அது வந்து நல்ல ஒரு எமோஷனலா இருந்தது. கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் முடியும். அது கரெக்டாக கன்வின்சிங்காகவே இருந்தது. நிறைய இடங்கள்ல இந்த எமோஷன்ஸ் வந்து நல்லாவே கனெக்ட் ஆயிருந்தது.
ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா மேகனும் பார்பராவும் வந்துட்டு இவங்க செத்தனால வந்து வாயால பொழந்திருக்கிறனால மூடுனுவாங்க, இறந்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. அங்க ஒரு சின்னதா ஒரு காமெடி நடக்கும். அது வந்து ரொம்ப நேச்சுரலா இருந்தது அது பார்க்கும்போது. ஏன்னா எல்லா வீட்லயுமே அது நடக்கும். அப்படிதான் வந்து அங்கேயும் இருந்தது. அது நல்லாவே ஈஸியாவே இருந்தது. நல்லா ஈஸியா கனெக்ட் ஆச்சு அது. இந்த டைரக்டர் வந்து ஜூலியா மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. அவ்வளோ சூப்பரா எடுத்திருக்காங்க. லெட் இட் கோ தான். அதுதான் லைஃப். அதை தான் இந்த படமும் பேசுது. இதே மாதிரியே ஒரு படம் இருக்கு, டார்க் சாங்னு. அதுவுமே கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கதை தான். ஆனா வந்து இந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனா சிமிலர்ஸ் வந்து இருந்தாலுமே ரெண்டுமே சூப்பர் படம். அதையும் நீங்க பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம். ஏன்னா அது வந்துட்டு 2016 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து 2025 வந்திருக்கு. ஸோ நீங்க எதை வேணாலும் பார்க்கலாம், ரெண்டுமே சூப்பரா இருக்கும். மறக்காம பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பா ஹாரர் லவர்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம வேற ஒரு எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுக்காக தான் எல்லா படங்களும் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ.